ஈசிஆர் அருகே விஜிபியில் ராட்சத ராட்டினம் இயந்திர கோளாறு காரணமாக நின்றதால் சுமார் 1 மணி நேரம் பொதுமக்கள் அந்தரத்தில் தொங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோடை விடுமுறையை முன்னிட்டு பொதுமக்கள் பொழுதுபோக்கை கழிக்க பல்வேறு இடங்களுக்கு சென்று மகிழ்ந்து வருகின்றனர். அந்த வகையில் சென்னை ஈசிஆர் பகுதியில் உள்ள விஜிபி என்கிற பொழுதுபோக்கு தளத்தில் விடுமுறையை கழிக்க ஏராளமான பொதுமக்கள் தங்களது குழந்தைகள், பெரியவர்கள் என பலர் வந்துள்ளனர். இந்நிலையில் அங்கு உள்ள ராட்சத ராட்டினம் இயந்திர கோளாறு காரணமாக நின்ற நிலையில் அதில் இருந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்தரத்தில் தொங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 2.5 மணி நேரத்திற்கு பிறகு அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக பூங்காவை திறப்பதற்கு தற்காலிக தடை விதித்துள்ள காவல்துறை இதற்கு விளக்கம் கேட்டு பூங்கா நிர்வாகத்திடம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. ஆர்ப்பாக்கம் அருகே தனியார் டிரஸ்ட் சார்பில் துவங்கப்பட்ட இலவச கல்வி வழங்கும் மெட்ரிகுலேஷன் பள்ளி மற்றும் முதியோர் இல்ல திறப்பு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் அடுத்த ஆர்ப்பாக்கம் கிராமத்தில் கிராமப்புற மாணவர்கள் இலவச கல்வி கற்கும் வகையில் அக்ஷயா டிரஸ்ட் சார்பில் துவங்கப்பட்ட இலவச கல்வி வழங்கும் மெட்ரிகுலேஷன் பள்ளி மற்றும் முதியோர் இல்லம் ஆகியவற்றை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர் எழிலரசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். மேலும் வரும் ஆண்டு 240 மாணவர்கள் இலவச ஆங்கில வழி கல்வி கற்கும் வகையில் இப்பள்ளி தொடர்ந்து செயல்படும் எனவும், இதேபோல் மூத்த குடிமக்கள் தங்கும் விடுதியில் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என டிரஸ்ட் நிறுவனர் கோபாலன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியில் டிரஸ்ட் உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பெற்றோர்கள், பள்ளி ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தாம்பரம் அருகே கார் பழுது பார்க்கும் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த பழைய பெருங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த குமரேசன் என்பவர் கார்கள் பழுது பார்க்கும் குடோன் வைத்து நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் குடோனை மூடிவிட்டு சென்ற நிலையில் இன்று அதிகாலை திடீரென குடோனில் இருந்து கரும்புகை வந்துள்ளது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாம்பரம் தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் குடோனில் இருந்த சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்கள் மற்றும் பொருட்கள் தீயில் எரிந்து சேதமான நிலையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தா என்ற பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை எதிரொலியாக காரையார், சேர்வலாறு, மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர் கனமழை பெய்தது. இதன் காரணமாக பிரதான அணையான உச்ச நீர்மட்டம் 143 அடி கொண்ட காரையார் அணைக்கான நீர்வரத்து இன்று 4800 கன அடியில் இருந்து 8506 அடியாக அதிகரித்துள்ளது. இதேபோல் அருகே உள்ள சேர்வலார் அணை நீர்மட்டம் 118.93 அடி காணப்பட்ட நிலையில் அருகே உள்ள சேர்வலார் அணை நீர்மட்டம் 118.93 அடி காணப்பட்ட நிலையில் ஒரே நாளில் 17 அடி உயர்ந்து 135.17 அடியை எட்டியுள்ளது. மேலும் பிரதான அணைகளான காரையார், சேர்வலாறு, மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் தென் மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சூலூர் அருகே பட்டணம் ஊராட்சி மக்கள் மழைநீரில் நாற்று நட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாநகர எல்லையில் அமைந்துள்ள சூலூர் அடுத்த பட்டணம் ஊராட்சியில் 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் குடிநீர், தார்ச்சாலை, மழைநீர் வடிகால், பேருந்து நிழற்குடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் பட்டணம் ஊராட்சியில் தேங்கிய மழைநீரில் நாற்று நட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.